வணக்கம். ஓகே, நாங்கள் இன்றைக்கு இந்த காணொளி மூலம் வெப்ப இயக்கவியல் பற்றி கொஞ்சம் பார்க்கலாம் என்று வலிக்கிட்டு இருக்கிறோம். ஓகே, இந்த வெப்ப இயக்கவியலில் முதலாவது வெப்ப இயக்கவியலின் முதலாம் விதி என்றது இருக்குது. இந்த முதலாம் விதி என்ன சொல்லுதென்றால், தொகுதி ஒன்றுக்கு வழங்கப்பட்ட வெப்ப சக்தியானது அத்தொகுதியினது அகச்சக்தி அதிகரிப்பிற்கும் அத்தொகுதியினால் செய்யப்பட்ட வேலையினதும் கூட்டுத்தொகைக்கு சமனாகும் என்று சொல்லி அதை குறியீட்டில் டெல்டா கியூ சமன் டெல்டா யூ சக டெல்டா டபிள்யூ என்று எழுதலாம். ஓகே, இந்த வெப்ப இயக்கவியலின் முதலாம் விதி ஒரு சக்தி காப்பு தத்துவத்தை சொல்லுது. இன்னும் சொல்ல போனால் வெப்ப சக்தி ஒரு வடிவத்திலிருந்து இன்னொரு வடிவத்துக்கு மாறுறதை கதைக்குது. அப்போ நாங்கள் ஒரு தொகுதி ஒன்றுக்கு கொடுக்குற வெப்ப சக்தி அந்த தொகுதியின் அகச்சக்தி என்றால் என்னென்னு பார்க்க போகிறோம். அதின் உள்ளீட்டு சக்தி அந்த அகச்சக்தியின் அதிகரிப்பிற்கும் அதோட மிச்சமாக இருக்கிறது அந்த தொகுதியினால் செய்யப்பட்ட வேலையினதும் கூட்டுத்தொகைக்கு சமனாக இருக்குமா? இப்போ இதில் ஒரு தொகுதி ஒன்று எடுத்தால் அந்த தொகுதிக்கு நாங்கள் வழங்குகிற வெப்பம் டெல்டா கியூ, வெப்பம்ன்றது சக்தி, வழங்குகிற வெப்பம் ஒன்று அதுகின்ற அகச்சக்தி அதிகரிப்பிற்கும் ரெண்டாவது அந்த வாயு விரிகிறதால செய்யப்படுற வேலைக்கும் சமனாக இருக்குது. கொடுக்குற அவ்வளவும் இந்த ரெண்டுக்கும் போகும். இதில் என்னென்றால் இந்த டெல்டா கியூ என்றது வழங்குகிற வெப்ப சக்தி ஒரு தொகுதிக்கு வழங்கினால் அது நேர்குறி உடையதாக இருக்கும். அதே மாதிரி அந்த வெப்ப சக்தி அந்த தொகுதியிலிருந்து வெளிவிடுவதா இருந்தால் மைனஸ், இது உறிஞ்சு வாயு அல்லது அந்த தொகுதி உறிஞ்சுறது, இது வெளிவிடல். அப்படி நீங்கள் கொடுக்குற அந்த வெப்ப சக்தி அகச்சக்தி அதிகரிப்பிற்கும் செய்யப்பட்ட வேலையையும் கூட்ட வருகுதண்டு இந்த வெப்ப இயக்கவியலின் முதலாம் விதி சொல்லுது. அதில் இப்போ நாங்கள் அகச்சக்தி அதிகரிப்பு என்றால் என்னென்று பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னுக்கு அப்போ அந்த அகச்சக்தி என்றால் என்ன என்றால், அகச்சக்தி என்றது ஒரு தொகுதியின் இயக்கம் காரணமாக, அந்த இயக்கம் சுழற்சியால் வரலாம், அதிர்வால் வரலாம், நேர்கோட்டு இயக்கத்தால் வரலாம். அது இயங்கிக்குள்ள உருவாகிற சக்தி அந்த இயக்கப்பாட்டு சக்தியையும் அந்த அந்த மூலக்கூறுகள் இயங்கிக்குள்ள இருக்கிற இயக்கப்பாட்டு சக்தியையும் மூலக்கூற்றிட கவர்ச்சி விசை காரணமாக இருக்கிற அழுத்த சக்தியையும் கூட்ட வாரது தான் இந்த அகச்சக்தி, தொகுதியின் அகச்சக்தி என்றது. இப்போ இந்த தொகுதியின் அகச்சக்தி என்றது இயக்கப்பாட்டு சக்தியையும் மூலக்கூற்றுட கவர்ச்சி விசை காரணமாக இருக்கிற அழுத்த சக்தியையும் குறிக்கும். எங்களுக்கு இதில் பார்க்க போகிறது வாயு, திண்மந்திரவம் எல்லாத்துக்குமே பொருந்தும். அதில் வாயுவை பார்க்க போகிறோம்னா, வாயுவுக்கு சடத்துவ வாயுவை எடுத்தோம்னு சொன்னால் நேர்கோட்டு இயக்க சக்தி மட்டும் இருக்கும். அது தனி வெப்பநிலைக்கு நேர்விகித சமனாக இருக்கும். மூலக்கூற்றிட கவர்ச்சி விசை காரணமாக இருக்கிற அழுத்த சக்தி புறக்கணிக்க போகிறோம். ஆகவே இந்த அகச்சக்தி என்றது யூ என்று குறிக்கிறேன், நேர்விகித சமன் டீயாக இருக்கும். என்னென்று கேட்டால், வாயு ஒன்றின் மூலக்கூறு ஒன்றின் இயக்க சக்தி 3/2 kT என்று எடுத்திருப்போம். 3/2 kT, அதாவது மூலக்கூறு ஒன்றின் இயக்க சக்தி தனி வெப்பநிலையில் மட்டும்தான் தங்குமட்டு. மூலக்கூறு ஒன்றின் சராசரி இயக்க சக்தி
அதை வச்சு கொண்டு தான் இந்த ஒரு வாயு இலட்சிய வாயு ஒன்று எடுத்தால் அதனுடைய அகச்சக்தி தனி வெப்பநிலையில் மட்டும் தாங்கும் என்று தான் நாங்கள் இங்கே பார்க்க போகிறோம். இப்போ தனி வெப்பநிலை கூடினால் அகச்சக்தி கூடும், தனி வெப்பநிலை குறைஞ்சால் அகச்சக்தி குறையும். ஓகே, இதன்படி அகச்சக்தி என்றது தனி வெப்பநிலைக்கு நேர்விகித சமன். அகச்சக்தி மாற்றம் என்றது அதைத்தான் நாங்கள் டெல்டா யூ என்று குறிக்க போகிறோம். அகச்சக்தி மாற்றம் என்னத்துக்கு நேர்விகித சமனாக இருக்கும் என்றால் வெப்பநிலை மாற்றத்திற்கு. வெப்பநிலை மாற்றத்திற்கு இதைத்தான் நாங்கள் அங்கே டெல்டா யூவில் கதைச்சினாங்கள். அதாவது வழங்கப்பட்ட வெப்பம் அகச்சக்தி அதிகரிப்பு என்றால் அகச்சக்தி மாற்றம் அது தனி வெப்பநிலைக்கு நேர்விகித சமனாக இருக்குது. உங்களுக்கு இது இனி தேவை. இதில் பாருங்கோ, வெப்பநிலை கூடுமாக இருந்தால் அகச்சக்தி கூடும். வெப்பநிலை கூடுமாக இருந்தால் அகச்சக்தி கூடும். அகச்சக்தி கூடுமென்றால் டெல்டா யூ அகச்சக்தி மாற்றம் நேர்பெருமானத்தை எடுக்கும். இதுவே வெப்பநிலை குறையுமாக இருந்தால் அகச்சக்தி குறையும் வாயுவிற்கு. ஆகவே டெல்டா யூ மறைப்பெருமானத்தை எடுக்கும், பூஜ்ஜியத்தை விட குறைவாக இருக்கும். வெப்பநிலை குறையுமாக இருந்தால் அகச்சக்தி குறையும் வாயுவிற்கு. வெப்பநிலை மாறாட்டி அகச்சக்தி மாறாது, பூஜ்ஜியம் இல்லை. அகச்சக்தி பூஜ்ஜியம் இல்லை, அகச்சக்தி மாறாது. ஆனால் அகச்சக்தி மாற்றம் பூஜ்ஜியமாக இருக்கும். வெப்பநிலை மாறாட்டி அகச்சக்தி மாறாது, ஆனால் பூஜ்ஜியம் இல்லை. அகச்சக்தி மாற்றம் பூஜ்ஜியமாக இருக்கும். இது உங்களுக்கு தெரிய வேணும், அகச்சக்தி. அடுத்தது வாயு விரிவடைவதால் செய்யப்பட்ட வேலை என்று இருக்குது. அங்கே செய்யப்பட்ட வேலை என்று பார்க்க போகிறோம். இந்த டெல்டா டபிள்யூ ஒரு முசலம் ஒன்று எடுத்தால் இதுக்குள்ள பி அமுக்கத்தில் வாயு இருக்குது. இந்த வாயுவுக்கு இந்த அமுக்கம் காரணமாக இந்த முசலத்தில் ஒரு விசை ஒன்று தொழிற்பட்டு இந்த விசை காரணமாக இந்த முசலம் சிறிது விரியுது. சிறிய அளவு விரியும் என்று சொன்னால் நாங்கள் இதில் அமுக்கம் மாறையில்லை என்று எடுக்கிறோம். சிறிய விரிவு என்றால் அமுக்கம் மாறையில்லை என்றால் வாயு விரிவடைஞ்சால் அமுக்கம் சிறிய விரிவென்றால் அமுக்கம் மாறையில்லை என்று எடுத்தால் டெல்டா டபிள்யூ என்றது இந்த வாயு இப்போ எவ்வளவு வேலையை செய்திருக்குன்னு சொன்னால் ஒரு விசையொன்றை கொடுத்து ஒரு டெல்டா எல் என்ற தூரம் நகர்த்தி இருக்குது. அப்போ விசை தர அசைந்த தூரம் டெல்டா எல் சிறிய தூரம். அமுக்கம் சமன் விசையின் கீழ் பரப்பின் படி அமுக்கம் சமன் விசையின் கீழ் பரப்பின் படி அந்த முசலத்தின் குறுக்குவட்டு பரப்பு ஏ இருந்தால் பி இன்டு ஏ டெல்டா எல். இதன்படி டெல்டா டபிள்யூ என்றது பி இன்டு ஏ இன்டு டெல்டா வி ஏ இன்டு டெல்டா எல். ஏ இன்டு டெல்டா எல் என்றால் குறுக்குவட்டு பிறப்பு தர அசைந்த தூரம். இதை நாங்கள் இங்கே என்னென்று போட போகிறோம்டா பி தர டெல்டா வி கனவளவு மாற்றம். கனவளவு மாற்றம் என்று கேட்டால் இதை P into V2 minus V1. V2 என்றது இறுதி கனவளவு மைனஸ் ஆரம்ப கனவளவு.
இது வந்து இந்த சமன்பாடு சிறிய விரிவு, அதாவது மாறா அமுக்கம். மாறாது எனின் பயன்படுத்தலாம். அப்போ அமுக்கம் மாறாட்டித்தான் இந்த சமன்பாடு பயன்படுத்தலாம் என்றால் டெல்டா டபிள்யூ என்றது காண வேணுமென்றால் அமுக்கம் மாறாட்டித்தான் காண வேணுமோ என்றால் இல்லை. அமுக்கம் மாறினாலும் சரி, கூடினாலும் சரி, குறைஞ்சாலும் சரி, மாறாட்டிலும் சரி, கனவளவில் தான் இந்த டெல்டா டபிள்யூ தங்கப்போகுது, கனவளவு மாற்றத்தில். அதன்படி பாருங்கோ, நாங்கள் இந்த கனவளவு கூடினால் V என்றது கனவளவு, கனவளவு கூடினால் வாயு வேலை செய்யுது. வாயுவால் என்றது தொகுதி எண்ணம் எடுக்கலாம், தொகுதி தானே வாயு. வாயுவால வேலை செய்யப்படும். வாயுவால் வேலை செய்யப்படும் கனவளவு கூடினால். ஏனென்றால் வாயு அதை இந்த முசலத்தை வெளிநோக்கி தள்ளுது அப்படின்னு ஞாபகம் வச்சிருக்கலாம். இப்போ வாயு வேலை செய்யுது. இப்போ கனவளவு கூடினால் வாயுவால் வேலை செய்யப்படுது என்றால் டெல்டா டபிள்யூ பூஜ்ஜியத்தை விட பெருசு. வாயு வேலை செய்தால் ப்ளஸ் என்றால் இப்போ நாங்கள் இதில் வாயுவை பற்றி கதைக்கிறோம். அதே மாதிரி கனவளவு குறையுமாக இருந்தால் வாயுவுக்கு வேலை செய்யப்படும். வேலை வாயுவுக்கு வேலை செய்யப்படும். வாயுவுக்கு நாங்கள் அந்த முசலத்தை அமர்த்தி நெருக்கி, இப்போ கனவளவு குறைஞ்சால் வாயுவுக்கு நாங்கள் வேலை செய்ய வேணும். அப்போ வாயுவுக்கு வேலை செய்யப்படும். ஆகவே டெல்டா டபிள்யூ மறைப்பெருமானத்தை எடுக்கும். கனவளவு குறைஞ்சால் டெல்டா டபிள்யூ மைனஸ். அடுத்தது கனவளவு மாறாதென்றால் வேலை செய்யப்படாது. வேலை செய்யப்படாது. ஆகவே டெல்டா டபிள்யூ சமன் 0 என்று எடுக்கப்படும். வேலை செய்யப்படாது. அப்போ இது கனவளவு கூடினால், கனவளவு குறைஞ்சால் கனவளவு மாறாட்டி. கனவளவு கூடினால் வேலை நேரில் இருக்கும், வாயுவால வேலை செய்யப்படும். கனவளவு குறைஞ்சால் வாயுவுக்கு வேலை செய்யப்படும். கனவளவு மாறாட்டி வேலை செய்யப்படாது. இந்த நேரம் அமுக்கம் என்னவும் செய்யலாம், வெப்பநிலை என்னவும் செய்யலாம். அதை பற்றி பிரச்சனை. ஆகவே இந்த விஷயம் உங்களுக்கு தேவை. அடுத்த வெப்பநிலைகளில் முதலாம் விதி பயன்படும் செயன்முறைகளும் மேற்கூறிய செயல்முறைகளான அமுக்க கனவளவு வளைகளும். அப்போ அமுக்க கனவளவு வளையும் பார்க்க வேணும். வெப்ப இயக்கவியலில் முதலாம் விதி பயன்படுத்தப்படுறவ நாங்கள் வளமையாக அதாவது எங்களுடைய வேலையில் இருக்கிற சில செயன்முறைகளை பார்க்க போகிறோம். அதோட பிவி வரைவையும் பார்க்க போகிறோம். அதில் முதலாவது மாறா அமுக்க செயல்முறை என்று கிடக்கு. அதிலேயே கிடக்குது மாறா அமுக்கம். அமுக்கம் மாறாமல் செயல்முறை செய்ய போகிறோம். அப்போ அமுக்கம் மாறாமல் கனவளவை கூட்டலாம், கனவளவை குறைக்கலாம். அமுக்கம் மாறாமல் வெப்பநிலையை கூட்டலாம், வெப்பநிலையை குறைக்கலாம். யாருக்கண்ட ஒரு குறித்த வாயுவுக்கு. இப்போ அதுதான் கதை. அப்போ குறித்த ஒரு வாயுவுக்கு அமுக்கத்தை மாறாமல் செய்கிற செயல்முறை மாறா அமுக்க செயல்முறை. மாறா அமுக்க செயல்முறை. இதை நாங்கள் பிவி வரிப்படத்தில் குறித்தால், இப்போ பிவி வரிப்படம்ன்றது வரைப்பில் பீக்குமான கிராஃப். ஒரு மூடிய தொகுதி ஒன்றில் இருக்கிற ஒரு வாயுவுக்கு கனவளவை மாற்ற அமுக்கம் என்னென்று மாறுமென்று குறிக்கிற வரைப்பு தான் இது. அதை பிவி வரைபடம் என்று சொல்கிறது.
இது எங்கட இந்த வெப்ப இயக்கவியலின் முதலாம் விதியில் இதை வச்சுக்கொண்டு கணக்க வினாக்கள் செய்ய வேண்டி இருக்கிறபடியால் அதை பார்க்க போகிறோம். இப்போ இது ஒரு குறித்தொரு புள்ளியை எடுத்தால் இந்த புள்ளியில் இருந்து ஒரு குறித்தொரு அமுக்கம் P1 தொடங்குறீங்கள், V1 என்ற கனவளவில் தொடங்குறீங்கள் குறித்தொரு வாயுவை வச்சு. அதுக்கு பிறகு நீங்கள் அமுக்கத்தை மாற்றாமல் அந்த செயல்முறையை செய்கிறீர்களா இருந்தால் அந்த செயல்முறைக்குரிய விரைவு இப்படி வரும், அமுக்கம் மாற இல்லை. இந்த A என்ற இந்த புள்ளியில் இருந்து இப்படி நகர்த்தி ஒரு செயல்முறை உண்ட B என்ற புள்ளிக்கு கொண்டு வந்துட்டேன், V2 என்ற கனவளவுக்கு வந்துட்டு. இதில் ஒரு அம்புக்குறியும் ஒன்று போட்டால் ஏயிலிருந்து பிக்கான செயல்முறை என்று இதை சொல்லுறது. இந்த விரைவில் இருந்து பாருங்கோ எல்லா விஷயமும் சொல்லலாம். ஒன்று அமுக்கம் மாற இல்லை, அதான் அமுக்கம் மாற இல்லை. சரி, கனவளவு என்ன செய்யுதுன்னு கேட்டால் கனவளவு கூடுது விரைவின் படி. அம்புக்குறி மாறி இருந்தால் கனவளவு குறையும். அப்போ கனவளவு கூடுதலாக இருந்தால் செய்யப்பட்ட வேலை பூஜ்ஜியத்தை விட பெரிது, செய்யப்பட்ட வேலை பூஜ்ஜியத்தை விட பெரிது. செய்யப்பட்ட வேலை மாறா அமுக்கத்துக்கு இப்போ சமன்பாடு ஒன்று எடுத்த நாங்கள் அந்த அமுக்கம் P1 தர கனவளவு மாற்றம், கனவளவு மாற்றம் என்றால் V2 மைனஸ் V1 செய்யப்பட்ட வேலைக்குரிய சமன்பாடு இப்போ P1 தர V2 மைனஸ் V1 என்று வருது. இது எங்களோட PV விரைவில் இருந்து கனவளவு அச்சோட அடைக்கிற பரப்பை தரும். அப்போ செய்யப்பட்ட வேலையை காணுறதுக்கு கனவளவு அச்சோடு அடைக்கிற பரப்பை கண்டால் செய்யப்பட்ட வேலையின் பெருமன் வரும். அதில் இருந்து நீங்கள் கனவளவு கூடுறது குறைகிறது விரைவில் இருந்து கண்டுபிடிக்கலாம். கனவளவு கூடினால் செய்யப்பட்ட வேலை நேரண்டும், கனவளவு குறைந்தால் செய்யப்பட்ட வேலை மறையண்டும் வரும். இது மாறா அமுக்கத்துக்குரிய PV வரைபடத்தையும் அதில் கனவளவு கூடுறதுக்குரிய கிராஃபையும் சொல்லியிருக்கு. அப்போ இந்த பெருமானம் எங்களுக்கு நேர்பெருமானத்தை தரும், காரணம் கனவளவு கூடுறபடியா. மாறா அமுக்க அடுத்த செயல்முறைக்கு போனால் அது மாறா கனவளவு செயல்முறை, அது அதிலேயே கிடக்குது. கனவளவு மாறாமல் இருக்க இந்த செயல்முறையை நீங்கள் செய்ய போகிறீங்க. ஆகவே மாறா கனவளவு, கனவளவு மாறாது. கனவளவு மாறவில்லை என்று சொன்னால் செய்யப்பட்ட வேலை பூஜ்ஜியம், இது உங்களுக்கு தெரிய வேணும். செய்யப்பட்ட வேலை பூஜ்ஜியம் என்றால் முதலாம் விதிப்படி டெல்டா Q சமன் டெல்டா U என்று வரும். டெல்டா Q சமன் டெல்டா U என்று வரும். கனவளவு மாறாட்டி டெல்டா W பூஜ்ஜியம் தெரிய வேணும். ஆகவே டெல்டா Q சமன் டெல்டா U என்று வரும். இதற்குரிய PV விரைவு கனவளவு மாற இல்லை, அமுக்கம் கூடலாம் குறையலாம். எங்களுக்கு ஏதாவது ஒரு புள்ளியிலிருந்து தொடங்கினால் A to B செய்கை V என்ற கனவளவில் இருக்குது. கனவளவு மாறாமல் இருக்க அமுக்கம் கூடி இருக்குது. இந்த கிராஃபின் படி நான் கீறின ஒரு கிராஃபின் படி அவங்க கனவளவு மாறாமல் இருக்க அமுக்கம் குறைகிற கிராஃபும் கீறலாம். இதன்படி பார்த்தால் இப்போ கனவளவு மாற இல்லை, அமுக்கம் கூடுற கிராஃப் கீறி இருக்கிறேன் ஏயிலிருந்து பிக்கு. அடுத்தது கனவளவு அச்சோடு அடைக்கிற பரப்பு இல்லை, பரப்பு இல்லை, அதுதான் டெல்டா W பூஜ்ஜியம். அதன்படியும் பார்க்கலாம். ஆகவே இதில் செய்யப்பட்ட வேலை பூஜ்ஜியம் வரும், அதுவும் சரி. அடுத்தது இந்த வெப்பநிலையை பார்ப்போம். வெப்பநிலையை பார்க்குறதுன்னு சொன்னால்
இதில் T1 என்ற வெப்பநிலையும் இதில் T2 என்ற வெப்பநிலையும் வந்து நான் வைக்கிறேன். இப்போ இந்த செயன்முறை என்றது ஒரு A என்ற இடத்திலிருந்து A என்ற இடம் என்றால் P1 அமுக்கத்திலேயும் V என்ற கனவளவிலையும் T1 என்ற வெப்பநிலையிலும் இருக்கிற ஒரு குறித்த அளவு வாயுவை இந்த செயன்முறையின் மூலம் P2 என்ற அமுக்கத்துக்கும் அதே கனவளவில் T2 என்ற வெப்பநிலைக்கும் கொண்டு போயிருக்கிறோம். இதன்படி பார்த்தால் P1 V நேர்விகித சமன் T1. அடுத்தது P2V நேர்விகித சமன் T2. PV சமன் NRTயின் படி போட்டிருக்கும். இதன்படி T1 T2வில் கனவளவு மாறாமல் அமுக்கத்தை கூட்டினபடியால் T2 என்ற வெப்பநிலை கூட. இதன்படி அகச்சக்தி பூஜ்ஜியத்தை விட பெருசாக இருக்கும். இப்போ வெப்பநிலை வந்து PV பெருக்கத்தை பற்றி பார்த்து சொல்லலாம். இந்த முதல் பார்த்த இதுக்கும் நாங்கள் அந்த வெப்பநிலையை இங்கேயும் பார்க்கலாம், அதுலேயும் பார்த்து விடுவோம். இதில் T1 என்ற வெப்பநிலை இதில் T2 என்ற வெப்பநிலையை நான் வச்சால் இங்கேயும் நாங்கள் பாருங்கோ இதில் பார்த்தால் P1 V1 நேர்விகித சமன் T1, P1 V2 நேர்விகித சமன் T2, P1 P1 சமன் என்ற மாற அமுக்கம் என்றபடியால் அதன்படி பார்த்தால் V1 விட V2 பெரிதண்டபடியால் T2 பெரிது, T1 விட T2 பெரிதாக இருக்கும். ஆகவே ஏயிலிருந்து பிக்கு போகையில் வெப்பநிலை கூடுறபடியால் காரணம் வெப்பநிலை கூடுது. இந்த PV பெருக்கம் வந்து தனி வெப்பநிலைக்கு நேர்விகித சமனாக இருக்கும். இந்த இதில் அதை வச்சு கொண்டு தான் இதில் எடுத்த நான். அப்போ அகச்சக்தி கூடுதோ குறையதோ ஒன்று நாங்கள் கிராஃபிலிருந்து கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்குது. இதிலேயும் பார்த்தாச்சு. அடுத்த செயல்முறைக்கு போவோம். முதல் பார்த்தது மாறாமுக்கம் மாறா கனவளவு செயல்முறை. அடுத்தது சம வெப்பு செயல்முறை. அதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, வெப்புளி செயல்முறை. இதில் ரெண்டு சொல்லும் உங்களுக்கு தெரிய வேணும். இது ரெண்டும் முதல் ரெண்டும் பார்த்ததா அது உங்களோட அந்த சொல்லிலேயே இருக்குது. இதில் பாருங்கோ சம வெப்பு செயல்முறை என்று கிடக்குது. சமவெப்பு செயல்முறை என்றால் என்ன? அப்போ சமவெப்பு செயல்முறை என்று சொன்னால் இந்த வெப்பநிலை மாறாத செயல்முறை. இப்போ முதல் கனவளவு மாறாதது அமுக்கம் மாறாதது என்று பார்த்துறாங்க. இங்கே வெப்பநிலை மாறாத செயல்முறை. அதுலேயே அந்த சொல்லில சம வெப்பு செயல்முறை அல்லது வெப்புளி செயல்முறை என்று சொல்கிறது. இப்போ இங்கே வெப்பநிலை மாறாத செயல்முறை. நீங்கள் செய்கிற செயல்முறை வெப்பநிலை மாறாத செயல்முறை என்றால் அதுக்கு பேர் தான் சமவெப்ப செயல்முறை அல்லது வெப்புளி செயல்முறை. வெப்பநிலை மாறக்கூடாது. வெப்பநிலை மாறக்கூடாதென்றால் உங்களுக்கு தெரியும் அகச்சக்தி மாறாது. அகச்சக்தி மாறாதென்றால் அகச்சக்தி மாற்றம் பாருங்கோ பூஜ்ஜியம். இப்போ சமவெப்ப செயல்முறை அல்லது வெப்புளி செயல்முறை என்ற உடனே நீங்கள் இதுதான் ஞாபகத்துக்கு உங்களுக்கு வரணும். வெப்பநிலை மாறாது. வெப்பநிலை மாறாதென்றால் அகச்சக்தி மாறாது. அகச்சக்தி மாறாதென்றால் அகச்சக்தி மாற்றம் பாருங்கோ பூஜ்ஜியம். ஆகவே வெப்ப இயக்கவியலின் முதலாம் விதிப்படி டெல்டா U பூஜ்ஜியம் என்றால் நேரே எழுதுகிறேன். டெல்டா Q சமன் டெல்டா W. அதாவது செய்யப்பட்ட வேலை அவ்வளவும் வழங்கப்பட்ட வெப்பத்துக்கு சமனாக இருக்கும். அப்போ சம வெப்புளி செயல்முறை என்றால் வெப்பநிலை மாறாதது, அகச்சக்தி மாற்றம் பூஜ்ஜியம். இப்போ இதுக்குரிய கிராஃபை நாங்கள் கீறினால் PV கிராஃபை கீறினால் வெப்பநிலை மாறையில் என்று சொன்னால் PV கிராஃப் வந்து இந்த வடிவத்தில் இருக்கும், செங்கோண அதிபர வளை. அப்போ அதில் நாங்கள் ஒரு குறித்த A என்ற ஒரு
ஏ என்ற செயல்முறையிலிருந்து பிக்கு போகிறோம். இந்த வடிவத்தில் அது இருக்க வேணும். சமவெப்ப செயல்முறை என்று சொல்கிறது. இதில் V1 P1 V2 V2 என்று நான் வைக்கிறேன். வச்சுட்டு பார்த்தால் P1 V1 P2 V2 பற்றி இதில் சொல்லலாமோ என்றால் இது சாதாரண கிராஃபுக்குரிய வரைவுக்குரிய இது. P1 V1 P2 V2 P1 V1 நேர்வித சமன் T1 இருக்கும். P2 V2 நேர்வித சமன் T2 இருக்கும். இது என்ன செயல்முறைன்னு சொன்னால் சமவெப்ப செயல்முறைன்னு சொல்லிட்டேன். சமவெப்ப செயல்முறை என்றால் வெப்பநிலை மாறாத செயல்முறை. இதிலையும் T இதிலையும் T இடையில ஒரு இடத்தை எடுத்தாலும் T தான் இருக்கும். ஆகவே P1 V1 சமன் P2 V2க்கு சமனத்தான் இருக்கும் சமவெப்ப செயல்முறையில். இந்த கனவளவு அச்சோடு அடைக்கிற இந்த பரப்பு டெல்டா டபிள்யூவை தரும். அது டெல்டா கியூவுக்கு சமனாக இருக்கும். டெல்டா டபிள்யூ சமன் டெல்டா கியூ. அது இங்கே பார்த்துட்டோம். இதில் கனவளவு என்ன செய்யுதுன்னு கேட்டால் அதுக்குரிய விடை கனவளவு கூடுது. கூடுதண்டாம்புக்குரிய இப்படி போடுறேன், மேலே போட்டால் கூடுது. கனவளவு கூடுது. கனவளவு கூடுதென்றால் டெல்டா டபிள்யூ பூஜ்ஜியத்தை விட பெரிது. டெல்டா டபிள்யூ பூஜ்ஜியத்தை விட பெருசென்றால் டெல்டா கியூ பூஜ்ஜியத்தை விட பெரிதும் சமனமாயும் இருக்கும். அதான் இங்கே போட்டுட்டேன் சமனண்டு. அது பூஜ்ஜியத்தை விட பெருசுண்டா இதுவும் பூஜ்ஜியத்தை விட பெருசு. டெல்டா கியூ பூஜ்ஜியத்தை விட பெரிதென்றால் அதிൻ്റെ கருத்து தொகுதி வெப்பத்தை உறிஞ்சுது. அடுத்த ஒரு செயல்முறை வருது சேரலிலா செயல்முறை. சேரலிலா செயல்முறை அல்லது அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது வெப்பம் செல்லா நிலை செயல்முறை. அப்போ வெப்பம் செல்லா நிலை செயல்முறை என்று தந்தால் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா அதுலேயே கிடக்குது வெப்பம் என்ற அந்த வெப்ப சக்தி செல்லாத நிலை. சேரலிலாண்ட சொல் வந்துட்டுதாண்டா பிரச்சனை சில இடம் பெருமை என்னென்று தெரியும். அப்போ சேரலிலா செயல்முறை என்றால் அது வெப்பம் செல்லா நிலை செயல்முறை. அப்படி என்றால் என்னென்று கேட்டால் ஒரு தொகுதிக்குள்ள வெப்பம் வெளியில் வராமலும் வெளியிலிருந்து உள்ளுக்கும் போகாமல் காவற்கட்டு இடப்பட்டு செய்யப்படுற செயல்முறை. அப்போ சேரலிலா செயல்முறை என்றால் டெல்டா கியூ பூஜ்ஜியம் காவல் கட்டு இடப்பட்டு இருக்கும். என்னத்துக்கு காவல் கட்டுட்டு வெப்பம் உள்ளுக்கு வராமலும் உள்ளுக்கு இருந்து வெளியிலும் போகாமல் காவல் கட்டு இடப்பட்டு இருக்கும். காவல் கட்டு ஓடுறான். தொகுதிக்குள்ள வெப்பம் வரவும் மாட்டுது, தொகுதியிலிருந்து வெப்பம் வெளியிலும் போகாமல் இருக்கிற ஒரு செயல்முறைக்கு பேர் தான் சேரலிலா செயல்முறை. இப்போ சேரலிலா செயல்முறை என்றால் டெல்டா கியூ பூஜ்ஜியம் என்றது தெரிய வேணும். டெல்டா கியூ பூஜ்ஜியம் என்றால் டெல்டா யூவையும் டெல்டா டபிள்யூவையும் கூட்டினால் பூஜ்ஜியம் வரும். முதலாம் விதிப்படி. ஓகே. ஆகவே டெல்டா யூ சமன் மைனஸ் டெல்டா டபிள்யூ என்றும் எழுதலாம். இது ரெண்டும் ஒன்று தான். டெல்டா கியூ பூஜ்ஜியத்துக்கு பிவி கிராஃப் எப்படி வரும்? இங்கே பாருங்கோ டெல்டா கியூ பூஜ்ஜியம் என்றால் டெல்டா யூ சமன் டெல்டா டபிள்யூ என்றால் டெல்டா யூ ஒன்று இருக்குமா இருந்தால் வெப்பநிலை மாறும். டெல்டா டபிள்யூ ஒன்று இருக்குமா இருந்தால் கனவளவு மாறும். வெப்பநிலையும் கனவளவும் மாறும். அப்போ உங்களோட கிராஃபில் வெப்பநிலையும் கனவளமும் அமுக்கமும் மாறுற மாதிரியான கிராஃப் பிவி கிராஃபில் என்ன மாதிரி வரப்போகுது? உங்களோட சேரலிலா செயல்முறைக்குரிய கிராஃபுக்குரியதென்றால் பிவி கிராஃப் அதுக்கும் உங்களோட வெப்பநிலை மாறாத கிராஃப் மாதிரி வடிவம் இருக்கும். ஏபி அதே மாதிரி கிராஃப் இருக்காது, வடிவம் இருக்கும், சின்ன மேட்டம் இருக்கும். அது என்னென்னு நாங்கள் அங்கே பார்ப்போம். இப்போ ஏயிலிருந்து பிக்கு வாரம். இங்கே அமுக்கம் மாறுது, கனவளவு மாறுது, வெப்பநிலையும் மாறும்.
ஏன்னா வெப்பநிலை மாறாதென்றால் எங்களுக்கு சமவெப்ப செயல்முறைக்கு போயிடும். வெப்பநிலை இங்கே மாறும். அடுத்தது சர்க்கரை செயல்முறையையும் பார்ப்போம். பார்த்தால் இந்த இதில் உள்ள இது வந்து இப்போ சர்க்கரை செயல்முறை என்று சொன்னால் ஒரு வாயு தொகுதியை ஒரு குறித்த அமுக்கம் வெப்பநிலை கனவளவில் தொடங்கி நாங்கள் மாற்றங்களை செய்து திரும்ப அதே வெப்பநிலை அதே அமுக்கம் அதே கனவளவுக்கு கொண்டு வந்து விட்டால் அது சர்க்கரை செயல்முறை என்று சொல்லலாம். உங்களோட பிவி வரிப்படத்தில் அதன் வடிவம் என்ன மாதிரி இருக்க வேணுமென்றால் ஒரு சர்க்கரை செயல்முறையை எடுத்தால் இதில் இருந்து தொடங்குகிறோம். ஏ என்ற இடத்திலிருந்து தொடங்கினால் அதுக்கு ஒரு பிவி என்றது இருக்கும், வெப்பநிலையும் இருக்கும். நீங்கள் இப்படி போய் ஒரு செயல்முறை செய்துட்டீர்கள், பேருந்து இப்படி வாரியால் இன்னொரு செயல்முறை செய்துட்டீர்கள், பேருந்து திருப்பி இப்படி வாரீங்க. இப்படி இருந்தால் அதாவது இந்த இது ஒரே போக்கில் இருக்க வேணும். அம்புக்குறி ஒரு இடத்துலேருந்து தொடங்கி போய் திரும்ப அந்த இடத்துக்கு வந்துட்டோம். இந்த முழு செயல்முறை இதை ஏ என்று வைப்போம், இதை பி என்று வைப்போம், இதை சி என்று வச்சால் ஏயிலிருந்து பிக்கு போய் பியிலிருந்து சிக்கு போய் சியிலிருந்து ஏக்கு வரைக்குள்ள இருக்கிற செயல்முறைக்கு பேர் தான் சர்க்கரை செயல்முறை. அப்போ ஒரு சர்க்கரை செயல்முறை ஏயில் தொடங்கி திரும்ப ஏக்கே வாரம் என்று சொன்னால் வெப்பநிலை அதே இடத்துக்கு வர்றமெண்டா வெப்பநிலை மாறாது. முழு செயல்முறைக்குமான அகச்சக்தி மாற்றம் பூஜ்ஜியமாக இருக்கும். முழு செயல்முறைக்குமான அகச்சக்தி மாற்றம் பூஜ்ஜியமாக இருக்கும். ஆனால் வெப்பநிலை மாறி இருக்கும். ஏயிலேருந்து பிக்கு போய்க்க மாறி இருக்கும், பியிலேருந்து சிக்கு போய்க்க மாறி இருக்கும், சியிலேருந்து ஏக்கு போய்க்கல மாறி இருக்கும். ஆனால் திரும்ப ஏய்க்கே வாரபடியால் முழு செயல்முறைக்குமான அகச்சக்தி மாற்றம் மொத்தமாக கூட்டினா பூஜ்ஜியம் வரும். ஆகவே இஞ்சையும் டெல்டா கியூ சமன் டெல்டா டபிள்யூ என்று வரும். சர்க்கரை செயல்முறை எடுத்தால் முழு செயல்முறைக்கும் டெல்டா கியூ சமன் டெல்டா டபிள்யூ என்று வரும். பட் டெல்டா டபிள்யூ என்னென்று காணலாம் என்றால் ஏயிலிருந்து பிக்கு போகைக்குள்ள ஒரு செய்யப்பட்ட வேலை வரும், அது பூஜ்ஜியமாக இருக்கும். பியிலிருந்து சிக்கு போகைக்குள்ள ஒரு செய்யப்பட்ட வேலை வரும், சியிலிருந்து ஏக்கு போகைக்குள்ள ஒரு செய்யப்பட்ட வேலை வரும். மொத்தத்தையும் கூட்ட வாரதான் இந்த டெல்டா டபிள்யூ. அது டெல்டா கியூவுக்கு சமனாக இருக்கும். டெல்டா கியூ வந்தால் ஏயிலிருந்து இந்த செயல்முறையை செய்து திரும்ப ஏக்கு கொண்டு வரைக்குள்ள இருக்க போகுது. சரி, இந்த டெல்டா டபிள்யூவை பற்றி கொஞ்சம் ஆறுதலாக பார்ப்போம். இதிலேயே எடுக்க போகிறேன். இதை நான் உடைக்கிறேன். அந்த கிராஃபை பாருங்கோ. ஏயிலிருந்து பிக்கு இப்படி போனாங்க, பேருந்து பியிலிருந்து சிக்கு இப்படி வந்தனாங்க, பேருந்து சரி. இப்போ ஏயிலிருந்து பி, பியிலிருந்து சி, சியிலிருந்து ஏ என்றால் பாருங்க, இந்த செய்யப்பட்ட வேலையை காண போகிறோம். டெல்டா டபிள்யூ ஏபி கனவளவு மாறாதபடியால் பூஜ்ஜியம். ஏயிலிருந்து பிக்கு போகையில் கனவளவு மாறையில், ஆகவே செய்யப்பட்ட வேலை பூஜ்ஜியம். டெல்டா டபிள்யூ பியிலிருந்து சி, பியிலிருந்து சிக்கு போகைக்க செய்யப்பட்ட வேலை கனவளவு கூடியிருக்குது. அந்த கனவளவு அச்சோடு அடைக்கிற பரப்பென்றால் இந்த பரப்பு வரும். இந்த பரப்பை நான் எக்ஸ் அண்டு வைக்கிறேன். அது கனவளவு கூடுறபடியால் ப்ளஸ் எக்ஸ். அடுத்தது டெல்டா டபிள்யூ சி டு ஏ, சியிலிருந்து ஏக்கு வரைக்குள்ள கனவளவு குறையுது. கனவளவு குறையுதென்றால் இந்தளவு பரப்பையும் தரும் பெருமன். கனவளவு குறையுதென்றால் மைனஸ். இதை நான் y என்று வைக்கிறேன், மைனஸ் y. இப்போ பாருங்கோ, டெல்டா டபிள்யூ ஏபி
CA என்றால் மொத்தம் ஏயிலிருந்து தொடங்கி திரும்ப ஏய்க்கு வரைக்குள்ள இருக்கிற செய்யப்பட்ட வேலையின் முழு பெருமானம் 0 சக x சய y என்று வருது. x மைனஸ் y இது இப்போ x மைனஸ் y என்று நான் இப்போ ஏன் எடுத்துனான் என்றால் உங்களுக்கு இனி அந்த மேல் கிராஃபுக்கு வாரேன். இதில் பாருங்க பியிலிருந்து சிக்கு போகக்குள்ள பியிலிருந்து சிக்கு போகக்குள்ள அந்த பரப்பை நான் இந்த ப்ளூ இதால் நிரப்புறேன் பாருங்க. இதில் நான் இப்போ நிலட்டின பகுதி தான் எக்ஸ். அதே மாதிரி பிளாக் காலண்டர் பிரன் சியிலிருந்து ஏக்கு வாரதை இப்படி நிரப்புறேன் y. ஆனால் y மைனஸில் இருக்குது என்றால் எங்களுக்கு இந்த அடைத்த பரப்பு தான் என்னவே இருக்கும் என்றால் y மைனஸ் எக்ஸ். y மைனஸ் எக்ஸ் அதிൻ്റെ பெருமானம் நேராக இருக்கும். எதிൻ്റെ பெருமானம் y மைனஸ் எக்ஸிൻ്റെ பெருமானம் நேராக இருக்கும். y வந்து பெருசு அது நேர், எக்ஸ் வந்து மைனஸ். இப்போ கழித்தால் எங்களுக்கு y மைனஸ் எக்ஸ்ன்ற பெருமானம் வரும். அது அடைத்த அந்த முக்கோணின்ற இதை தரும். இப்போ இதுன்ற முடிவு என்னென்றால் ஒரு சக்கரை செயன்முறையை எடுத்தால், திரும்ப சொல்கிறேன், ஒரு சக்கரை செயன்முறையை எடுத்தால் இந்த கிராஃபில் அம்புக்குறி முக்கியம். அம்புக்குறி முக்கியம் என்றால் எங்கே ஏயிலிருந்து பிக்கு வந்து பியிலிருந்து சிக்கு வந்து சியிலிருந்து ஏக்கு வரணும், மாறியும் வரலாம். இப்படி ஏயிலிருந்து பிக்கு வந்து பியிலிருந்து சிக்கு வந்து சியிலிருந்து ஏக்கு வந்தால் முழு செயன்முறைக்குமான டெல்டா யூ 0 என்று சொல்லிட்டேன். ஓகே என்றால் அது ஏயில் தொடங்கி திரும்ப ஏக்கு வந்துட்டீங்க. டெல்டா டபுள் யூ முழு செயன்முறைக்குமான டெல்டா டபுள் யூ இந்த முக்கோணின்ற பரப்பை இருக்கும், அடைத்த பரப்பு. ஆட்ட முக்கோணியின் அடைத்த பரப்பு. அது மட்டும் இல்லை, இது மணிக்கூட்டு திசையாக இருந்தால் ப்ளஸ், மணிக்கூட்டு திசைன்னு சொன்னால் வலஞ்சுழி. உங்களுக்கு இப்போ நாங்கள் இது வலஞ்சுழி, ஆகவே உங்களுக்கு ப்ளஸ் வந்தது. இதன்படி இதே மாதிரி நீங்கள் இடஞ்சுழிக்கு செய்தீங்களா இதுக்கே மைனஸ் வரும் இந்த அடைத்த பரப்பு, இதுக்கே மைனஸ் வரும் இந்த அடைத்த பரப்பு. இப்போ இது உங்களுக்கு இப்போ தெரிய வேணும். முழு செயன்முறைக்குமான டெல்டா யூ 0, முழு செயன்முறைக்குமான டெல்டா டபுள் யூ செய்யப்பட்ட வேலை அடைத்த பரப்பு பெருமனை தரும். அது மணிக்கூட்டு திசையாக இருந்தால் நேரையும், எதிர் திசையாக இருந்தால் மைனஸையும் தரும். இந்த படத்துக்கு நேர்பெருமானத்தை கொண்டிருக்கும். இந்தளவு தான் உங்களோட வெப்ப இயக்கவியலின் அந்த செயன்முறைகள் உங்களுக்கு இருக்கிறது. இப்போ இதில் கேள்விகள் திருப்பொருக்கால் சும்மா பார்ப்போம். ஓகே, வெப்ப இயக்கவியலின் முதலாம் விதி, தொகுதி ஒன்றுக்கு வழங்கப்பட்ட வெப்ப சக்தியானது அத்தொகுதியினது அகச்சக்தி அதிகரிப்பிற்கும் அத்தொகுதியினால் செய்யப்பட்ட வேலையினதும் கூட்டுத்தொகைக்கு சமனாகும். டெல்டா கியூ சமன் டெல்டா யூ சக டெல்டா டபுள்யூ. அது பார்த்தாச்சுது. அடுத்தது அகச்சக்தியை பற்றி பார்த்துனாங்க. அகச்சக்தி தனி வெப்பநிலைக்கு நேர்வித சமன். ஆகவே அகச்சக்தி மாற்றம் வெப்பநிலை மாற்றத்துக்கு நேர்வித சமன். வெப்பநிலை கூடினால் ப்ளஸ், வெப்பநிலை குறைஞ்சால் மைனஸ் என்று பார்த்துட்டோம். அடுத்தது வாயு விரிவடைவதால் செய்யப்பட்ட வேலை. வாயு விரிவடைவதால் செய்யப்பட்ட வேலை என்று சொல்லி பார்த்துறாங்க. வாயுவுக்கு மாறா அமுக்கத்தில் செய்யப்பட்ட வேலைக்குரிய சமன்பாடு P × டெல்டா V. மாறா அமுக்கம் என்றால் இந்த சமன்பாடு பயன்படுத்தலாம்.
அடுத்தது மாறாமுக செயல்முறை என்று சொல்லி திரும்ப அதை எடுத்து அதன் பரப்பு தான் செய்யப்பட்ட வேலையை தருமண்டும் வெப்பநிலைக்கு பிவி பெருக்க நேர்வித சமனண்டும் பார்த்தாச்சு. அடுத்தது மாறா கனவளவு செயல்முறை, அதுவும் பிரச்சனை இல்லை, டெல்டா டபிள்யூ 0. அடுத்தது சமவெப்ப செயல்முறை அல்லது வெப்பொலி செயல்முறை என்றால் டெல்டா யூ 0. அடுத்தது சேரலிலா செயல்முறை என்றால் டெல்டா கியூ 0. சக்கரை செயல்முறை என்று சொன்னால் முழு செயல்முறைக்குமான டெல்டா யூ 0, டெல்டா டபிள்யூ அடைத்த பெருமென தரும், அது மணிக்கூடு திசை என்றால் நேர். இதோட இந்த எம்சிக்யூ வினாக்களை அடுத்த காணொளியில் அதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். இதுக்குரிய எம்சிக்யூ கேள்வியில் செய்வோம். ஓகே, வணக்கம்.